ஹலோ வெல்கம் வணக்கம் நண்பா. நம்ம தனுஷோடைய ஆக்டிங் அண்ட் டைரக்ஷன்ல இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல கிராண்டா ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் ராயன். இந்த படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பார்த்துருவோம். இந்த படத்துல நம்ம தனுஷ், துஷ்ரா விஜயன், சந்தீப் கிஷன், அபர்ணா பாலமுரளி, காளிதாஸ் ஜெயராம், செல்வராகவன், வரலட்சுமி, பிரகாஷ் ராஜ், SJ சூர்யான்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, தனுஷ்க்கு மொத்தமா 2 தம்பிங்க. ஒன்னு நம்ம காளிதாஸ் ஜெயராம், இன்னொன்னு நம்ம சந்தீப் கிஷன். இல்ல தங்கச்சா துஷ்ரா விஜயன் நடிச்சிருக்காங்க. தனுஷ் தான் இவங்க 3 பேருமே சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா இல்லாத ஒரு கஷ்டத்தை இல்லாம வளர்க்கறாரு. அந்த அளவுக்கு நல்லாவும் பாத்துக்க செய்யறாரு. இதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தினால அடுத்தடுத்து நிறைய கொலைகள் நம்ம தனுஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் தனுஷ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன, யாருக்காகலாம் இந்த கொலையை பண்ண ஆரம்பிச்ச நம்ம தனுஷ் கடைசியில ஒரு கட்டத்துல அதுவே ஒரு பெரிய வினையா முடிய, இதுக்கப்புறம் நம்ம தனுஷ்க்கு என்ன நடந்துச்சு அண்ட் துஷ்ரா விஜயனுக்கு என்ன நடந்துச்சு, ஸோ கடைசியில் தனுஷும் துஷ்ரா விஜயனும் சேர்ந்து பண்ணக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மிச்ச கதை. ஆக்ஷன் படமா அந்த படம் ரெடியா இருக்கு. ரத்தம் தெரிக்கிறமான சீக்வன்ஸ் அந்த படத்துல எக்கச்சக்கமா இருக்கிறதுனால ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட BGM அண்ட் சாங்ஸ்லாம் ரொம்ப சூப்பரானது. அண்ட் இந்த படத்துல நிறைய கூஸ் பம்ப்ஸான சீன்ஸுமே இருக்கு. குறிப்பா சொல்ல போனா ப்ரீ-இன்ட்ரோல் சீக்வன்ஸ்லாம் வேற லெவலா இருக்கும். அப்புறம் நம்ம தனுஷோடைய அந்த ஆக்ஷன் பேக்ட் சீக்வன்ஸ், அப்புறம் நம்ம துஷ்ரா விஜயன் பண்ணக்கூடிய சம்பவங்கள், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற மாஸ் காட்டியிருப்பாங்க. அடுத்ததான் நம்ம தலைவன் நடிப்பின் அரக்கன் நம்ம SJ சூர்யா, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல வேற லெவலா இருக்கும். அண்ட் இந்த படத்துல வாட்டர் பாக்கெட் சாங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் குறிப்பா விஷுவலா நம்ம சந்தீப் கிஷானும் நம்ம அபர்ணா பாலமுரளியும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஆட்டங்கள்லாம் அந்த சாங்ல காமிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா இந்த படத்துல லாஜிக் அப்படிங்கிறது சுத்தமா இருக்கவே இருக்காது. அண்ட் பிரகாஷ் ராஜ் போற ஸ்கெட்ச் எல்லாம் அது கொஞ்சம் எப்படி சொல்றது, அது கூட ஓகே தான், ஏத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சாலும் செகண்ட் ஹாஃப்ல நம்ம தனுஷ்க்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகும். அந்த ட்விஸ்ட் கண்டிப்பா யாராலுமே ஏத்துக்கவே முடியாது. இந்த படத்துல சந்தீப் கிஷனோட கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரோட போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா, ரொம்ப காமெடியாவும் ரொம்ப லவ்லியாவும் இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்லோட போர்ஷன்ஸ் செம்ம இரிட்டேட்டிங். எனக்கு சீரியஸ்லி எனக்கு அவரோட போர்ஷன்ஸ்லாம் செகண்ட் ஹாஃப்ல சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. காளிதாஸ் ஜெயராமும் அப்படிதான் கிறுக்குத்தனமாக பண்ண மாதிரி இருந்துச்சு. நம்மள பைத்தியமாக்கிடுவாங்க போல அப்படின்ற அளவுக்கு இருந்தது. அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே பார்த்தீங்கன்னா சில லாகான சீன்ஸுமே இருக்கு. ரொம்ப எங்கேஜிங்காக போன மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஆனால் செகண்ட் ஹாஃப்லையுமே அதே மாதிரி தாங்க. செகண்ட் ஹாஃப் இன்னும் மோசம். அது எப்படி சொல்லுது, இந்த சீன் நல்லா இருக்கு, அந்த சீன் நல்லா இருக்கு, அந்த சீனை நல்லா கூஸ் பம்ஸாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சீன்ஸாக நம்ம பிரிச்சு நம்மளால சொல்ல முடியாத தவிர்த்து ஓவராலாக மொத்தமாக படம் ஒரு பார்க்க ரொம்ப வேற லெவலாக இருக்குது அப்படின்ற லெவலுக்கு என்னால் சொல்ல முடியல. சீன்ஸாக தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளே வைஸாக எல்லா இடத்துலையுமே மெஜ்ஜான மாதிரி எனக்கு தெரியல. நான் இந்த படத்தை குறை சொல்லலை, பட் ஆனால் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்குமான்றது எனக்கு தெரியல, 100% ஷோர் கிடையாது. ஸோ நிறைய ஆக்ஷன் மூவி லவர்ஸாக இருந்தீங்கன்னா மேபி இந்த படத்தை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுவும் குறிப்பாக தனுஷ் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் நிறைய இடத்துல ரொம்ப கவர் பண்ணியிருக்க விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக BGM தான். அண்ட் நம்ம தனுஷோடைய அந்த சைலண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த 2 விஷயங்கள்லாம் ரொம்ப டாப் நாச்சா கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக எனக்கு இந்த படம் ஓகேவா தான் இருக்கு. எனக்கு இந்த படத்தில் பிடிக்காத சீன்ஸ் நிறைய இருக்கு. குறிப்பாக அந்த லாஜிக்கல் சீக்வன்ஸு, அப்புறம் அந்த ட்விஸ்டெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அது அப்படியே கொஞ்சம் அந்த ஃபைனல் கிளைமேக்ஸுமே என்னை பாதிச்சது. இன்னும் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி நடுவில் ஏதாவது ஸ்கில் பிளே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்துருக்கலாமா அப்படின்ற மாதிரியும் தோணுது. துஷ்ரா விஜயன் பெர்ஃபார்மன்ஸ்லாம் அதில் குறைய சொல்ல முடியாது. ரொம்ப சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்களோட வயலன்ஸ் போர்ஷன்ஸ், அவங்களோட ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் அப்படி சும்மா தெறிக்க விட்டுருப்பாங்க. அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஆக்டிங்கை நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க. சொல்கிறதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை அந்த அளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்றதான் உண்மை. இந்த படத்தை மேலே எனக்கு பயங்கர ஹைப்பாக இருந்தது. ஆனால் நான் எதிர்பார்த்த லெவலுக்கு இந்த படம் இல்லை. அண்டு நிறைய விஷயங்கள் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் பட் ஓவராலாக படமாக மொத்தமாக அந்த ஸ்க்ரீன் பிளே வைஸாக பார்க்குறப்ப இது ஒரு ஃப்ளாட்டான ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னோடய சஜஷன் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறதும் பார்க்காததும் அது உங்களோட விருப்பம் தான். அவங்கவுங்களுக்கு அவங்களோட கருத்தை சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஸோ நீங்களும் உங்களோட கருத்தை கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் படம் எப்படி இருக்குன்னு உண்மையாக சொல்லுங்கள். இந்த படத்துக்கு SRSC ரேட்டிங்ஸ் என்னன்னா 5க்கு 2 கொடுக்கலாம்.